சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய 47வது புத்தக கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. நாளுக்கு நாள் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. புத்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள பூவுலகின் நண்பர்கள் அரங்கில் சூழலியல் ஆய்வு தொடர்பான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கும் திட்டங்கள், இயற்கை விவசாயம், நீர், நிலம், காற்று, உணவு, சூழலியல் கல்வி, சூழலியல் பெண்ணியம் என சுற்றுச்சூழல் சார்ந்த பல்வேறு தலைப்புகளின் கீழ் புத்தகங்கள் இங்கு கிடைக்கின்றன. சூழலியல் தொடர்பான எளிய நடையியல் புத்தகங்களும் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆய்வு கட்டுரைகளும் பலராலும் விரும்பி வாங்கப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டின் ஆக பெரும் சிக்கல்களுள் முதன்மையான சூழலியல் மீது அக்கறையற்று போயிருக்கக்கூடிய நிலையில் வாழ்வியலின் ஆக பெரும் தேவையாக இருக்கக்கூடிய சூழலியல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் எட்டி பார்த்துள்ளது. சூழலியல் பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து எழுத்தாளரும் சூழலியல் ஆர்வலருமான ஜியோடாமன் எழுதியுள்ள நூல்களை ஏராளமான பொதுமக்கள் விரும்பி வாங்கி படித்து வருகின்றனர். எந்த ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கை அங்கே துன்புறுத்தாது. இன்னொரு விலங்குக்கான உணவை அது எடுத்துக்காது. அது கடைசியாக அழகாக சொல்லி முடிச்சிருப்பாங்க. இங்கே செழித்து வளர்ந்திருப்பது புற்களும் விலங்குகளும் மட்டுமல்ல, ஜனநாயகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான புத்தகமும் கூட. ஸோ இது எல்லாரும் வாசிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் கேட்டுக்கிறேன். ஜியோடாமின் எழுதிய இந்த உயிர்வலை பிழைத்தல் அல்ல வாழ்தல் தொகுப்போட முதல் புத்தகம் இந்த உயிர்வலை. கடந்த ஆண்டு பேரிடரால் பெருந்துயரை சந்தித்திருக்கும் தமிழ்நாடு சூழலியல் மீதொரு அக்கறை கண்ணை திருப்ப வேண்டிய நேரத்தையும் அதற்கான அவசியத்தை உணர்ந்து புத்தகங்களின் மூலம் வாழ்வியலின் அடிப்படையை சரி செய்ய வேண்டுமென வேதியியல் பொறியாளர் சுப்பிரமணியன் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். மசானோ ஃபுகுகா அப்படிங்கிற ஒரு ஜப்பானீஸ் இயற்கை விவசாயி அவர் தான் அந்த ஒற்றை வைக்கோல் பிரச்சனை ஒரு வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போச்சு. அப்புறம் நான் நம்மாழ்வார் இருந்த அத்தனை புத்தகங்களையும் வாங்கி படிச்சிட்டேன். என்னோட இன்னும் கவர்ந்தது நம்மளுடைய தமிழகத்தை பற்றி, நம்ம பண்பாடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பரமசிவம் எழுதுன பற்றி நிறையா இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.